மேலும் ஒரு அதிமுக முகம் தாவேக்காவில் இணைந்திருக்கிறது. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தாவேக்க தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்திருக்கிறார் ஜேசிடி பிரபாகரன். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். ஜேசிடி பிரபாகரன் தாவேக்காவில் இணைந்ததன் பின்னணி என்ன? முழுமையா பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையனுக்கு பிறகாக அதிமுகவுல மூத்த உறுப்பினர்களாக ஒருவராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில அக்கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். 1980 எம்ஜிஆருடைய தலைமையில கட்சி இருந்தபோது சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல்வேறு தோல்விகளுக்கு பிறகாக 2011 அப்போதைய திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகனை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில அண்மை காலமாக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகாக 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழு அதிமுகவுல அமைக்கப்பட்டது. அந்த குழுல ஒரு முக்கிய பிரமுகராகவும் முக்கிய உறுப்பினராகவும் இருந்து கட்சி பணிகள்ல ஈடுபட்டு வந்தார். அதற்கு பிறகாக இரட்டை தலைமை விவகாரத்துக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்த ஜேசிடி பிரபாகர் மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்ற ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைக்கு பிறகாக அவருடன் இருந்து பிரிந்து பல்வேறு நிலைகள்ல பணியாற்றி வந்த நிலையில அவருடைய மகன் கடந்த 16ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து தன்னை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துல அதிமுகவுடைய முன்னாள் மூத்த உறுப்பினர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் கட்சியுடைய தலைவர் விஜய பட்டினப்பாக்கத்துல சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.